வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பிரண்டை துவையல் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை ஒரு கட்டு வாங்கியிருக்கோம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 7-8. பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று போட்டிருக்கேன். புளி எலுமிச்சம்பழ அளவு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று கடைசியாக போட்டு அரைக்க, கருவேப்பிலை மடித்தலை கொஞ்சம், வெள்ளை பூண்டு ஒரு 5-6 பல், தேங்காய் பூ கொஞ்சம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகாய் வத்தல் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இது லைட்டாக அரிக்கும், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒடிக்கும்போது நார் எப்படி எடுக்கணும், எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளிக்குவோம். ரொம்ப மொத்தமாக இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஸோ மொத்தமாக இருந்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிஞ்சு உள்ளதான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். மிளகாய் வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு அதிலே போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பருப்பு, கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் எல்லாமே வதக்கிக்கலாம். புளி வதங்கிருச்சு. வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலையை போட்டுக்குவோம். வதங்கி வச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நல்லா பிரண்டை நல்லா இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது, கிளி பச்சை கலரில் இருக்குல்ல. இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அப்போ எடுக்கணும் நம்ம. இது விட்டமின் சி இருக்குது. கை கால் வலி, மூட்டு வலி அதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த கலர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். முதல்ல என்ன க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆறட்டும். 6 மணி அரைக்கலாம். இவ்வளோ அரைச்சிக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன், புளி போட்டுக்கிறேன். இது கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கிறேன். ஒரு அரை அரைச்சிட்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். குருணை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.